ஒரு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஷைடி செய்ய போகிறோம். சப்பாத்தி, சாதம், நான், புரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன். இப்போ வெங்காயம் 4 பெரிய வெங்காயம். நல்லா வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி துருவல், 1 பச்சை மிளகாய். இதை இப்போ லோ ஃப்ளேமில் வைப்போம், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 1 கப் தயிர், அதாவது 200 ml. இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லி பவுடர் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, இதில் மல்லித்தலை கொஞ்சம், 3 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம். தக்காளியோட அந்த பச்சை வாசனை போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஜீரா பவுடர் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு, கசூரி மேத்தி, இதில் 1 கப் தண்ணி, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பட்டர் வந்து ஒரு 20 கிராம் போட்டிருக்கேன். வெங்காயம், குடமிளகாய், இதில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, உப்பு போட்டு குக்கரில் 2 சவுண்டுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதில் சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இப்போ இந்த கிரேவியில் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.